உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிற உறவுகளே. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? கடையில் தான் இருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டுலாம். அங்கே வீடியோ போடவே இல்லை. இன்றைக்கும் போடுறது ஐடியாவும் இல்லை. சரி என்ன பண்ணுறது, சரி கடையில் இருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பேசி போடுவோம் அப்படின்னு ஆன் பண்ணேன். ஏன் ஒரு வாரம் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நான் திருப்பதி போயிருந்தேன். ஒரு கூட்டம். திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே அலப்பறை. என்னன்னு கேளுங்களேன். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. திருப்பதி ஏழுமலை நினைக்காமல் யாரும் போக முடியாதுன்னு தெரியும். என்னடா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட்டு கிடச்சிருச்சே அப்படின்னு நினச்சிட்டேன். போடும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் கிடந்துச்சு. சரி நம்மளுக்கு எங்கே கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு நினச்சேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் போனேன், எங்கள் அப்பா அம்மா கூட. அவங்களுக்குள்ள டிக்கெட் அன்றைக்கே கிடச்சிச்சு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே கிடந்தது. அப்புறம் ஒரு 2 நாளில் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்மளும் அப்போ அழைக்காரு போல் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வீட்டிலேருந்து இங்கே நம்ம ஊர்லேருந்து கோயில்பட்டி போய் தான் ட்ரெயின் ஏறணும். அதுக்காக இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் உட்காந்துருப்போம். பாஸே வரல. ஏன் கேட்கிங்க, அங்கேயே அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பையா அதுக்கப்புறம் என்னடான்னு பஸ் ஸ்டாண்டில் போய் உக்காந்தா பாஸே வரலன்னா பாருங்களேன். 6:30க்கெலாம் போயிட்டோம். இங்கே 8 மணி 8:10க்கு ட்ரெயின். இங்கே நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 6 மணிக்கு ஒரு பஸ்ஸாம். அதுக்கப்புறம் 6:15க்கு 6:30க்கு ஒரு பஸ்ஸாம். நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து 6:30க்கு போயிட்டோம். 6:30க்கு போய் நாங்களும் நிற்கிறோம். பஸ்ஸே வரல. 7 மணிக்கு ஒரு பஸ்ஸு உண்டா. எங்கள் நேரம் பாருங்கள், அந்த 7 மணி வர வேண்டிய பஸ்ஸு கூட வரல. மறுபடி 7:15 ஆச்சு, 7:20 ஆச்சு. டைம் போக அங்கே 8:10க்கு ட்ரெயின். பிடிக்க முடியுமோ இல்லை பிடிக்க முடியாதோ சரி அப்படின்னு நினச்சி, சரி இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு பார்த்தா கூட ஆட்டோ மிஞ்சி போனால் எத்தனை 30 கிலோமீட்டருக்கிட்ட இருக்கும். ஒரு 3/4 மணி நேரத்தில் எப்படி போகுமோ தெரியாதுல்ல. நம்ம போய் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. சரி நின்னாச்சு, பஸ்ஸு வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வந்தது. அது பார்த்திங்கன்னா மகளிர் பஸ்ஸாம். ஏங்க இங்கே எல்லா ஏரியாலையும் நின்று நம்ம கிராம சைடெலாம் தெரியும். ஒரு மெயின் ரோடுனா மெயின் ரோட்லேருந்து உள்ளே தள்ளி ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள்ளெல்லாம் போய் ஆளுங்களை ஏற்றிட்டு அப்படி மெயின் ரோடு வழியாகவே போகும். அப்படி போணுச்சுங்க. அந்த பஸ்ஸு அதில் மகளிர் பஸ்ஸுன்னு ஒட்டவும் இல்லை. சரின்ட்டு அந்த பஸ்ஸு அப்போ கோயில்பட்டி தான் போகுது போல் சொல்லிட்டு ஏறிட்டோம். அது பார்த்திங்கன்னா என் நேரமாக பாருங்கள், உருட்டு தான். வேகமாகவும் போக மாட்டேங்கான். நடந்து போகிறவங்க கூட நடந்து வேகமாக போயிடுவாங்க பொழுது. அந்த பஸ்ஸு போகவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்குள்ளே திரும்பி போயிடுச்சு. அந்த ஊருக்கு போய் அங்கே உள்ள ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு மெயின் ரோடு எப்போ போய் சேர மணி 7:40 7:45 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளி இறங்கிட்டு இன்னும் இந்த பஸ்ஸில் போனோம்னா நம்ம ட்ரெயினெல்லாம் கிளம்புன பிறகு நம்ம போகுமோ அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இறங்கியாச்சு. இறங்கினோடனே என்ன பண்ணணும்னா, என் பையனுக்கு ஃபோன் போட்டு பாலா வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னா கூட ஒரு வண்டியில் 2 பேர் தான் போக முடியும். நானும் என் பையனை மட்டும் தானே போக முடியும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எப்படி வர முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதை நான் எங்கள் அம்மாவை ஏற்றிக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நான் வண்டியில் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். பாலா நீ தாத்தாவை கூட்டிகிட்டு அப்பாவை வண்டி எடுத்துகிட்டு வச்சு அதில் வந்துடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ என் வீட்டுக்கார் வர்றதுக்குள்ளே அந்த பஸ்ஸு கிளம்பிடுச்சு. என் வீட்டுக்கார் ஃபோன் போட்டார், எனக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு வருது, முடிஞ்சால் அதில் ஏறி போயிருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு வந்தது. எங்கள் அப்பாவும் என் பையனும் ஏறி அந்த பஸ்ஸில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் கோயில்பட்டி போயிட்டேன். போன உடனே அப்பா நல்ல வேலை ட்ரெயின் வரலங்க. அன்னைக்கு பக்கத்தில் 10 நிமிஷம் லேட்டாக, 10 நிமிஷமா 5 நிமிஷமாக தான் லேட்டு. நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறோம், ட்ரெயின் உள்ளே வருது. நாங்கள் போகிறோம், ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் உள்ளே என்ட்ராகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த பிளாட்பாரத்தில் தான் அடுத்த பிளாட்பாரத்துக்கு போகணும்ல, அதனால வேகமாக கூட்டிக்கிட்டு போனோம். போய் ட்ரெயின் ஏறின பிறகு தாங்க நம்பிக்கையே வந்தது. அப்போ நம்ம ஏழுமலையானை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற
ஆனால் ஒரு சோதிப்பு, பயங்கர சோதிப்பு. இவ எப்படி ஈஸியாக வந்து நம்மளை மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னமோ. திருப்பதி போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு அனுபவம் இருக்கும். போகிற டைம் கொஞ்சம் அவசரமாக கிளம்புறது, இல்லைன்னா அங்கே போய் சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சரி, இங்கே தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 3:30க்கு நைட்டு 11 மணிக்கெலாம் திருப்பதி ரேணிகுண்டா போய் இறங்கிட்டோம். ரேணிகுண்டாவிலேருந்து 10:30க்கு இறங்கணும். 11 மணி 11:30க்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம், திருப்பதிக்கு போயிட்டோம். திருப்பதி மலையே ஏறியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ரேணிகுண்டாவிலேருந்தே திருப்பதி மலைக்கு பஸ் இருந்தது. நைட்டோட நைட்டாக மலை ஏறியாச்சு. ஏறிட்டு தூங்கவே இல்லைங்க. தூங்காமல் இருந்துட்டு சரி அங்கே போனால் அன்றைக்கி சனிக்கிழமை, நம்ம இங்கேருந்து வெள்ளிக்கிழமை கிளம்புனதுனால சனிக்கிழமை அங்கே போனோம். பெருமாளுக்கு உகந்த நாளே சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே லாக்கர் கிடைக்கல. நம்மளோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் போய் தூக்கிட்டு போய் வச்சு பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுப்பாங்க அங்கே ஒரு மண்டபத்தில். அந்த லாக்கரு கிடைக்கல. திரும்ப அதுக்கு லைனில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் கிடச்சிச்சு. அதை வாங்கிட்டு போய் தூக்கிட்டு போய் லாக்கரில் பையெல்லாம் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரல நேரத்தோடு போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லாக்கருக்கே லாக்கர் சாவி வாங்குறதுக்கே லைனில் நின்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப காலையிலேயே எங்கள் அப்பாவுக்கு மொட்டை போடுறதுனால சரி நீங்கள் போய் மொட்டை போட்டு வந்துடுங்கப்பா, நம்ம நேரத்தோடு போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை மொட்டை போட சொன்னால் மொட்டை போட்டுட்டு அவர் வர்றதுக்கே மணி, அங்கே போனால் மொட்டை போடுற இடம் பூட்டி கிடக்கு. க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுருப்பார். அப்புறம் மொட்டை போடுற இடத்த திறந்து விட்டாங்க. அப்புறம் போய் மொட்டையை போட்டுட்டு வந்து வர்றதுக்கு ஒரு எத்தனை மணி இருக்கும், ஒரு 4 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி ஆமாம், கரெக்டாக 3:45 4 மணி இருக்கும். அவர் வந்தார். குளிச்சுட்டு எல்லாம் வந்த பிறகு நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பி இருந்துட்டோம், நானும் எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறம் நாங்கள் அவளுக்கும் சேர்த்து ஒரு 4 மணி 4:30 இருக்குங்க சாமி பார்க்க கிளம்பியாச்சு. போனால் சாமி பார்க்க போயானா அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்போ விடிய ஜனம் போய்கிட்டே இருந்திருக்கும் போல். தூக்கிட்டு போய் முதலாலும் அந்த மேலே தள்ளி நடந்து போய் குடோனில் அடைப்பாங்க. இப்போ என்ட்ரன்ஸ்லேயே அடைச்சிருந்தாங்க. பெரிய பெரிய குடோனாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஒரு குடோனுக்குள்ளேயே 300-400 பேர் இருப்பாங்க போல தெரியுது. ஏன் கேக்கிங்க, அந்த குடோன்லேயே எத்தனை மணிக்கு, 5 மணின்னு வச்சுக்கோங்களேன். 5, 6, 7, 8, 9, 10 மணி, 6 மணி நேரம் அந்த குடோனில் மட்டுமே இருந்திருக்கும். சரி, 10 மணி வரைக்கும் அதில் இருந்து மடி திறந்து விட்டாங்க. மோதுன்னு ஓடுதாங்கங்க. எதுக்கு தான் ஓடுதாங்கன்னு தெரியல. பின்னாடி வந்தவங்க கூட தள்ளிடுவாங்க பொறுத்து அந்த மாதிரி ஓடுதாங்க. கோவிந்தான்னுக்கிட்டு ஓட அந்த கூட்டத்தில் கூட்டப்பா நம்மளும் ஓடு அப்படின்ட்டு வயசானவங்களை எப்படி ஓட முடியும்? எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் அணைச்சி கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. பேரண்ட்ஸே கூட்டிகிட்டு போனால் வேமா போய் சாமியை தான் பார்க்க போகிறோம் போல நினச்சிட்டு போனால் அங்கே போய் ஒரு குடோனில் அடைச்சிட்டாங்க. என்ன தாங்க அப்படி கொண்டு போக முடியும்? அந்த திருப்பதி ஏழுமலையானை பார்க்க போகிறோம், அவரோட அன்போ அருளோ ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் தானே நம்ம போவோம். செக்கப்பு திருப்பதி மாதிரி எங்கேயுமே செக்கப் பண்ண மாட்டாங்க. என்ட்ரன்ஸில் பேக்கு பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி அங்கே ஒரு செக்கப்பு, அப்புறம் உள்ளே போனால் அங்கே ஒரு செக்கப்பு, பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம லேடிஸுக்குன்னு தனியாக செக் பண்ணுறாங்க, ஜென்ஸுக்குன்னு தனியாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே சாமி பார்க்க போகிற வரைக்குமே செக்கப்பு தான். எண்ணத்தை தான் அப்படி எடுத்துகிட்டு போவாங்க சாமி பார்க்க. அப்படி என்னங்க எடுத்துகிட்டு போவாங்க? அப்படி செக்கப் பண்ணுதாங்கன்னு எனக்கே தெரியல. ஒரு சின்ன கவராக இருக்கட்டும், இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஒன்று கொண்டு போக விட மாட்டேங்காங்க. தூக்கி தூர எரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வாட்டி எதுவுமே கொண்டு போகல. போன வாட்டியே பார்த்தேன், எல்லாத்தையும் பிடிங்கி தூர போட்டாங்க. நம்ம எதுக்கு இந்த வாட்டி ஒன்று தண்ணி கூட கொண்டு போகலங்க. ஏன் கேட்குங்க? இந்த வாட்டி தண்ணி கூட கொண்டு போகாமல் தண்ணி தாவையோடு உள்ளே கிடந்தோம்னா பாருங்களேன். சரின்னு சொல்லி எப்படியோ போய் சாமியை பார்த்துட்டு பெருமாளுக்கு ஒரு கோவிந்தாவை போட்டுட்டு வெளியில் வந்து எல்லா சாமிகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி உண்டியில் போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு எப்படியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மண்டபத்தில் மறுபடியும் தங்கிட்டு நைட்டு எத்தனை மணி இருக்கும், நைட்டே கிளம்பலான்னு பார்த்தோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு டயர்டாக இருந்ததுனால அன்றைக்கி நைட்டு தங்கியாச்சு. சரி, இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து ஒரு நாள் நைட்டாக அங்கே தங்கணுமே அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி தங்கியாச்சு. மறுநாளுக்கு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு. சரின்னு சாமி பெருமாளை பார்க்கணுமே, நல்ல தரிசனங்க. எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும்
அந்த ஒரு நிமிஷம் அந்த பெருமாளை உத்து கடந்து பார்க்கறதுக்கு ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்காருங்க. அப்படி அழகான முகம். அவர் உண்மையிலே அதை அதை பார்க்கறதுக்கே ஓடி கண்ணு வேணும். அந்த மாதிரி ஒரு தரிசனம்னா பாருங்களேன். நல்ல தரிசனம், நல்ல பெருமாளை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு இந்த ஒரு தரிசனத்துக்கு நம்ம காத்திருந்தது ரொம்ப எத்தனை மணி நேரம் காத்திருப்போம். நைட்டு காலையில் 5 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 5 மணி 5:30 இருக்கும். அப்போ தாங்க திறந்து விட்டாங்க. 2 குடோன்னு அடைச்சாங்க. காத்திருந்ததுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? அவரோட முகத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போதும், இந்த பிறவியே போதும் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பரிபூரணமாக அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லா செல்வமும் செழிப்பும் இருக்கட்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு வேண்டிக்கிட்டு வேறு என்னத்தை கேட்க முடியும்? இதைத்தானே கேட்க முடியும். சரின்னு கேட்டுக்கிட்டு வந்தாச்சு. வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வெள்ளி மலை ஏறி கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா தலை சுற்றுது. ஏன்னா 2 நாளாக ஆச்சு நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உறங்கலை. அன்றைக்கி சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டும் உறங்கலை. மறுநாள் நைட்டு திருப்பதிலேருந்து ஒசூர் போனோம். ஒசூர் போகும்போதும் உறங்கலை. உறக்கமே வரல. முதல்ல ட்ராவல் பண்ணும்போது உறக்கமே வராது. அதுக்கப்புறம் ஒசூருக்கு போய் அங்கேருந்து திரும்ப கிளம்பி இங்கிட்டாக்க வந்திருக்கு. அவ்வளோதான் உறவுகளே. இதுதான் ஒரே அலைச்சல். ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டு நான் கடைக்கு வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோட சந்திப்போம். ஊருக்கு போயிட்டு ஊரை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. கொள்ளை இது இந்த ஏதோ ஒரு தம்பி அஜித்து போலீஸ்காரங்களே வந்து அடித்து இது பண்ணிட்டாங்க. நம்ம இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏங்க ஒருத்தங்க தப்பு பண்ணினாங்கன்னா அதுக்கு தக்கன தண்டனையை கொடுத்து விசாரித்து இது பண்ணணும். அடித்தா சரியாக போயிருமா? அடித்து உசுறு போகிற அளவுக்கு ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்று அந்த தாய் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ தூரம் அடித்து கொன்றுறாங்க நம்ம போலீஸ்காரங்களா அப்படின்னே நம்மளுக்கு பயமாக இருக்குது. போலீஸ்காரங்களை பார்த்தா மதிப்பு மரியாதை இருந்தது போய் இப்போ பயம்தான் இருக்குது மனிதர்களுக்கு. நம்ம மரியாதை கொடுக்கறது அவங்க போட்டுக்கிற யூனிஃபார்முக்கு தான். அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க அடிக்க போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வலிக்குமேனு அவங்க ஏன் உணர மாட்டேங்காங்கன்னு தெரியல. அநியாயமாக ஒரு அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும் தெரியாது. இருந்தாலும் அந்த தம்பியோட உசுறு போகும்போது அவர் எவ்வளோ துடிச்சிருப்பார், எவ்வளோ வந்து நரக வேதனை பட்டிருந்துருப்பார். இது மேலே யாருக்கும் நடக்கக்கூடாது. கடவுள் தான் எல்லாத்தையுமே காப்பாற்றணும். அதுதான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாமே தப்பாகவே இருக்குது. நம்மளாம் எப்படி தான் வாழ போகிறோம்னே தெரியல. சரி உறவுகளே, அவரோட ஆத்மா சாந்தி அடையிட்டோம். எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. வேறு ஒன்றுமில்லை. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.